இன்னைக்கு சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடினாலும் வீட்டில் சுதந்திரம் இல்லாமல் குடும்ப தலைவிகள் பிள்ளைகள் வந்து அவங்க மனசுக்கு பிடிச்சதை செயல்படுத்த முடியாமல் குடும்ப தலைவர்கள் அடக்கி ஒடுக்கி அப்புறம் கண்டிஷன் பண்ணுறத ரொம்ப இன்னும் சுதந்திரம் இல்லாமல் இருக்காங்க. அதாவது கண்டிஷன் இல்லாமல் இருக்கக்கூடாது ஒரு குடும்பத்தில். ஏன்னா பெற்றவங்களுக்கு தான் அந்த கடமைகள் தெரியும். அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி. ஆனால் கடமைகள் பொறுப்புணர்வுகள் உங்களுக்கு வேண்டும். ஆனால் அதுக்காக சுதந்திரத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்காம இருந்தால் அதுக்கப்புறம் அவங்க அது வீணாக போய் நிலை குலைஞ்சு போனால் அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவங்களுக்கு வர்றதை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறத அவங்க சுதந்திரமாக செஞ்சால் தான் அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னிலையில் வந்து நல்லபடியாக அவங்க லைஃப்பை வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. அப்படிங்கிற எண்ணம் குடும்ப தலைவனுக்கு வேண்டும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, பெற்றோர்கள் வந்து ஓவராக கண்டிஷன் பண்ணி சுதந்திரம் இல்லாமல் பிள்ளைங்களை ஒடுக்கி படிப்பு அப்படின்னா பிள்ளைகளுடைய வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி அதுங்களுக்கு வந்து ஒரு வெளி உலகம் தெரியாமல் போயிடும். ஸோ அதை தான் நான் சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெளியெல்லாம் விளையாட விடாமல் படிப்பு அப்படின்ட்டு இதுதான் எதுக்கு நான் சுதந்திர தினத்தை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் வீட்லேயே சுதந்திரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா எல்லா வீடுகள்லையும் பார்த்திங்கன்னா காசு பணம் இருக்குதோ இல்லையோ, காசு பணம் இருக்கிறவங்க வீட்டில் சுதந்திரமாக இருக்க முடியாது. காசு பணம் இல்லாதவங்க வீட்லேயும் அந்த பிரச்சனை இருக்குது. அதனால் இருப்பதை எடுத்துக்கொண்டு எவ்வளோ காசு இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்து சுதந்திரமாக யாரையும் விடுவோம். அந்த சுதந்திரம் அவங்க மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் வீடே வந்து நல்ல ஒரு வெளிச்சமாக என்ன எவ்வளோ பணங்காசு இருக்குதோ இல்லையோ நம்ம வந்து ஒரு மனசார நம்ம வந்து அந்த வாழ்க்கையை வந்து நம்ம நகர்த்திட்டு போகிறதுக்கான ஒரு தருணத்தை நம்ம தேடிக்கொள்ளணும். ஏன்னா பிறக்க போகிறது ஒரு வாட்டி தான். அதே மாதிரி இறப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த இறக்கிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு முயற்சியில் ஒரு சாதிக்கணும், நம்ம தெருவிலையாவது ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற உணர்வு எல்லோருக்கும் வர வேண்டும் என்று இந்த நல்ல நாளில் நான் தெரிவித்து கொண்டு உங்களிடம் சேர்ந்து நானும் பயணிக்கிறேன் சுதந்திர தினத்தில். வணக்கம்.